வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காடை ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். முதல்ல நாங்கள் ஒரு 4 காடை வாங்கியிருக்கோம். அதை இந்த மாதிரி கீறிக்கோங்க, கத்தியை வச்சு ஊட அந்த மாதிரி நல்லா கீறிக்கோங்க. அது மாதிரி இது ஒரு 5லேருந்து 6 தடவையாவது நல்லா கழுவணும். கழுவும் போது லாஸ்ட்டாக கழுவும் போது ஒரு மஞ்சத்தூளும் வினிகர் போட்டு கழுவுங்க. அப்போ தான் அந்த காடையோட கவுச்சி இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக அதை மறக்காமல் அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம ஊற வைக்கிறதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்த்துக்கலாம். முதல்ல தயிர் ஒரே ஒரு சின்ன கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் தயிர், 1 முட்டை. இது லெமன் ஜூஸ் ஒரு பாதி லெமன் ஜூஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டீஸ்பூன் பச்சரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பேசன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் ஃபஸ்ட் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், சோம்புத்தூள், இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த தயிர் 1 ஸ்பூன், முட்டை 1, லெமன். இதுக்கு மேலே நீங்கள் காடை நிறையா எடுத்துருந்தீங்கன்னா இந்த அளவை கூட்டிக்கோங்க. லெமன் ஒரு பாதி லெமன் புழிஞ்சு எடுத்தது அதையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா இதுலேயே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையை வச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம காடையை சேர்க்கணும். காடை மேலே அந்த பவுடர்லாம் சேர்த்திங்கன்னா அங்கங்கே திப்பியாக ஒட்டியிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காடையெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நல்லா அந்த கீரி இருக்கிறதுலாம் உள்ள மசாலா போகிற மாதிரி நீங்கள் தடவிக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா தடவிக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் நம்ம மசாலா நல்லா தடவிட்டோம். நம்ம எடுத்து வச்ச அந்த 1 ஸ்பூன் எண்ணெய் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதை மூடிட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவராவது வச்சிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எவ்வளோ நேரம்னாலும் வைக்கலாம். மூடிட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வைக்க போகிறோம். இப்போ நம்ம காடை நல்லா ஊறிடுச்சு. நாங்கள் 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிட்டோம். இப்போ பொரிக்க போகிறோம். எண்ணெய் இந்த மாதிரி மூழ்கி பொரியிற அளவு காய வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமும் வைக்க வேணாம், லோ ஃப்ளேமும் வைக்க வேணாம். நீங்கள் எண்ணெய் ஊற்றிருக்கிற அளவு பொறுத்தும், நீங்கள் வச்சுருக்கிற அந்த சட்டி பொறுத்தும் நீங்கள் ஒன்றா பொறிக்கணும். இல்லை 2 பொறிக்கலாம். எங்களுக்கு இப்போ லைட்டாக தான் ஒரு பக்கம் வெந்திருக்குது. இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொறுமையாக எடுத்து ஒரு 2 கரண்டி கூட கையில் வச்சுக்கோங்க. அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இன்னும் இன்னொரு ஒரு தடவை இந்த சைடும் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஒரு 2 தடவை 3 தடவை அப்படி திருப்பி பொரிச்சா தான் நல்லா வரும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ பொரிஞ்சதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுட சுவையான காடை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த காடை ரோஸ்ட்டை உங்கள் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.